சார் ஆதவ அர்ஜுனா அந்த ஒரு இஷ்யூ பார்த்துருப்பீங்க. திரும்ப அவங்க வந்து நீக்கிட்டாங்க. 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இப்போ டிவியில் மறுபடியும் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஏற்கனவே அவர் பேட்டி கொடுத்தது தான் ரொம்ப சர்ச்சையான இல்லை, மறுபடியும் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? அவர் பெரிய கோடீஸ்வரங்க. ம் அவர் யாரை எந்த மீடியாவை எப்படி விலைக்கு வாங்கணும், யாரை வச்சுட்டு பப்ளிசிட்டி கொடுக்கணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் மீடியா பூரா அவர் கையில் வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் ஆள் மாற்றி ஆள் நேற்று முந்தா நாள் வரலாம் அவர் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அவரை விட்டால் ஆளே கிடையாதுன்றீங்க. மீடியாக்கள் இப்போ ஊதி பலூர் இது சீமானுக்கு கொடுத்த விளம்பரம் மாதிரி இன்றைக்கி வரலாம் சீமானு ஒரு எலெக்ஷனில் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலை. விடுவனான்னு பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. அது மாதிரி தான் இவர் வந்து பெருங்கோடீஸ்வரர். மீடியாக்கள் பூரா அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவருக்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரை தூக்கி விட பார்க்குறீங்க. என்ன தான் தூக்கி விட்டாலும் மக்கள் மத்தியில் தலைவனாகிறதுங்கிறது வேறு விஷயம் இல்லை. யாரையும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம், பிரபலப்படுத்தலாம், விளம்பரப்படுத்தலாம், பெருசாக காட்டலாம். மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்களாங்கிறது வேறு விஷயம். ஓகே. ஆனால் அவருடைய அந்த அறிக்கை வந்து என்னென்னா, அந்த அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பிறகு அவர் ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தார். அதில் கடைசியாக முடிக்கிறப்ப எப்படி முடித்தாருன்னா, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு ஆதவன் பக்கத்தில் ஆதவ் அப்படின்னு அப்படியே ஹோல் பிராக்கெட் அந்த இது ஒன்று போட்டு அதை போட்டிருக்காரு. தன்னை எம்ஜிஆர் மாதிரி காமிச்சிக்கிறாரோ. அவர்கிட்ட காசு இருக்குது, என்ன வேணாலும் போடலாங்க. ஓகே. ₹1 இப்போ ₹100 டியூப் லைட் வாங்கிட்டு உபயம்னு சொல்லி இப்போ அப்போ கொட்டை இடத்துல போட்டு டியூப் லைட் வெளிச்சமே தெரியாத மாதிரி பண்ணுற ஆள் அவர். ஓகே. நல்லா பெருங்கோடீஸ்வரர். எல்லாம் செலவு பண்ணி வந்துடலாம்னு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் கோடீஸ்வரர்லாம் வர முடியும்னாக்கா அதானிலாம் ஏங்க எலெக்ஷன் நிற்க மாட்டேங்கிறாங்க? இவரை போல் 10 பக்கம் கோடீஸ்வரர் தாங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஜெயிச்சவன் வேலைக்கு வாங்கிட்டு போயிட வேண்டியதாங்க. இவ்வளோ நாள் அவர் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ இவரே நிற்கிறாரு, வீட்டில் தங்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது என்னன்னா திமுக கூட்டணி மேலே தான் அட்டாக் பண்ணுறாரு. ஒருவேளை அவருக்கு உதயநிதி மேலே தான் அந்த கோபம் இல்லை. ஏன்னா அவர் உதயநிதி தானே அட்டாக் பண்ணுறாரு. மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இவங்க தான் அப்படின்ட்டு. அப்படி என்ன அவருக்கு உதயநிதி மேலே போவோம்? உதயநிதி அவ்வளோ பாப்புலராக இருக்காருன்னு அர்த்தம். இவர் கடும் போட்டியில் இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் உதயநிதியை டார்கெட் பண்ணுறாரு. உதயநிதியை கண்டு பயப்படுறாருன்னு தெரியுது. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அதைத்தானுங்களை முழுக்க பேசினாங்க. லட்சக்கணக்கான பேரை அவ்வளோ செலவு பண்ணி சேர்த்துப்பிட்டு உதயநிதியை திட்டத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா உதயநிதி எவ்வளோ செல்வாக்கான மனிதர்கள் தெரியுது இல்லை. இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்குது. விஜய்ங்கிற ஒரு பிரபல 150 கோடி ரூபா வாங்குகிற ஒரு நடிகர் வந்து உதயநிதியை பற்றி பேசுகிறாருன்னா அந்த அளவுக்கு உதயநிதி சக்தி வாய்ந்த தலைவராக இருக்காருன்னு அர்த்தம். அதாவது அந்த பழமொழி தான் நான் வழக்கமாக சொல்கிறது தான். சீதை தீக்குளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. ராவணன் அவளை கெடுக்கவே இல்லை, அதனால தான் அவள் கற்போடு இருந்தாள். ராவணன் கை வச்சுருந்தாக்கா தீக்குளிக்கும் செத்து போயிருப்பாள். ஆக சீதை தீக்குளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. இப்போ இந்த ஆதவ வந்து உதயநிதியை திட்டத்தின் மூலம் நமக்கு என்ன புரியுதுன்னா உதயநிதி எவ்வளோ செல்வாக்குள்ள தலைவராக வளர்ந்துருக்காருன்னு தெரியுது. பட் ஆனால் அவர் விசிகாக்குள்ளார இருந்ததுனால ஒருவேளை விசிகாவே 2ஆக உடைப்பாரோ? இப்போ வெளில வந்துட்டாருங்கிறதுனால விசிகா உடைக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு கட்சி இந்த மாதிரி ஆட்களால் உடையுதுன்னாக்கா அந்த கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கிற பலவீனம் தான். இப்போ எம்ஜிஆர் கட்சி விட்டு போன போது பல பேர் அப்படியே கலைஞர் விட்டு வெளியே போனாங்க. தன்னுடைய தலைமை பதவி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிச்சுக்கிட்டே. ஆமாம், சரி, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீ அடிச்சிட்ட, ரைட்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு விட்டுட்டோம், அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலான்னு இருந்தார். வெயிட் பண்ணார், கடைசியில் விழுந்தார். ஆமாம், படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலையும் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே தானே வந்து. ஒவ்வொரு தடவை அவர் தப்பிச்சது எப்படின்னா உடம்பு சரியில்லாமல் தப்பிச்சார், இப்போ இது கை காலில் உளுந்து போய் தப்பிச்சார், அப்படி தான் தப்பிச்சார், அனுதாபத்தில் தான் தப்பிச்சார் ஒழிய மக்கள் ஆதரவுனால அவர் ஜெயிக்கணும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் ரவுண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கி அதிமுக இருக்கா இல்லையானு தெரியல. ஊதி பெருசாக்க நீங்கள் பூலோகமே அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. டெபாசிட் போகுது இரட்டையில். எம்ஜிஆரால் உருவாக்குறது, எம்ஜிஆருக்கு டெபாசிட் பண்ணது தானே அப்பா. இன்றைக்கி இது அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு திமுக தாக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்குது. கலைஞர் உருவாக்கிட்டு போயிட்டாரு. கடைசியில் யார் எம்ஜிஆர் ஆட்சி கலைஞர் பார்த்தா கலைஞர் தான் நின்னார். எம்ஜிஆர் கட்சி இன்றைக்கி அடையாளம் எல்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் என்ன இப்போது ஒருவேளை இப்போ அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒருவேளை விஜய் சேர்ப்பாரா அவரை? ஏன்னா இங்கே விசிகாலே வந்து சில பிரச்சனைகள்லாம் ஆகிருக்குங்கிறப்ப அவங்க சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது. எதுக்காக இந்த ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு? பாஜகவினுடைய அஜெண்டா தான் அது. இவர் ஒரு பெருங்கோடீஸ்வரர் அமலாக்கத்துறைக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் போய் விஜய்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றுறாரு. அவ்வளோ
இல்லை அங்கே போய் கரெக்டாக இருக்க முடியும். ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியுமே என்ன சொல்கிறாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே விசிகால இருந்த போதுமே விசிகா தலைவரையும் அட்டாக் பண்ணார், டிஎம்கேயும் அட்டாக் பண்ணாருங்கிறப்போ அங்கே புதுசாக இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல சேர்த்துக்குவாங்களா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆளை? அது அமித்ஷா என்ன சொல்கிறாரு தான், அதுதான் விஜய் கேட்பாருங்கிறீங்களா? சேர்த்துக்கணும் சேர்த்துக்கு. ஓகே, எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது. அது அவர் சொல்லித்தானே இவரே இதை ஆதவங்கிறீங்களா, அவரே வந்தது அதனால தானே வந்திருக்கு. ஒழுங்கா இருக்கே இல்லைன்றதுக்காக போய் ஓகே, எல்லாம் இப்போ பாஜக மேலிடம் அமித்ஷா சொல்கிறாங்க இங்கே இது உத்தரவு கிழவு இருக்கிறது. அந்த கட்சியே அதுதான். ஒன்றும் பெரிய தீவிரமான ஆலோசனை, தீவிரமான அரசியல் அறிவுலாம் ஒன்றும் தேவையில்லை. பட்டவர்த்தனமாக தெரியுது. அமித்ஷா சொன்னார் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. விகடன் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் தான் சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோரை நான் தான் கூட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விசிகால இருக்கிறப்ப அவர் கொடுத்த இன்டர்வியூ ரொம்ப பேசு பொருளாகுது. அதுக்கப்புறமும் பார்த்தா அவர் கொடுத்த இன்டர்வியூ ரொம்ப பேசு பொருளாகுது. இந்த இன்டர்வியூ இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கா? அவரோட தான் பெருசாக காமிக்கணும்ன்ட்டு அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்களாம் இருக்கிறீங்க. உங்களை பயன்படுத்துகிறாரு அவர். என்ன பெரிய அப்படியே தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ அதிர வைக்கிற மாதிரியான பேட்டி அவர் கொடுத்துட்டாரு. உடுவனால் வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மீடியாவும் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆதவங்கிற ஒரு செல்வாக்குள்ளவர்னு பார்த்தாக்கா அவ்வளோ மீடியாவும் விலைக்கு வாங்கியிருக்காருன்னு தெரியுது. இப்போ நீங்கள் பேசுறதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்கிட்டாரு. அது ஒரு நெகட்டிவாவோ பாசிட்டிவாக அவரை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணி ஒரு பிரபல தலைவராக்க பார்க்குறீங்க. அவ்வளோதான் பண்ணுங்க. சீமானை அப்படி தான் கொண்டு வந்தீங்க. என்ன ஆனார் அவர்? அடுத்தது இவர் வந்திருக்காரு. பிரசாந்த் கிஷோரை சொன்னீங்க, அவர் வச்சதான் சட்டம். நீங்கள் எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்சுது அவரை வச்சு? அப்புறம் அவரே கட்சி ஆரம்பிச்சார், ஆளை காண. இன்றைக்கி சீந்திரத்துக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆதவர்ஜுனா? அவரோட உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இந்த நாட்டில் தேர்தல்லாம் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. தேர்தல் நடக்கிறதா தான் மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலாம். மக்களை பற்றி யாரும் சட்டப்பட்டதாகவே தெரியல. அவங்க எல்லாம் யாருமே சட்டப்பட்டது காரணத்தினால தான் சீமான் போன்ற ஆட்களும் ஆதவர்ஜுனா போன்ற ஆட்கள்லாம் வந்து மீடியாக்கள் மத்தியில் வந்து பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து மக்களை நீங்கள்லாம் யாரும் மதிக்கலை. மக்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அவ்வளோதான். இல்லை, இதை நம்ம இன்னொரு விதத்தில் பார்க்கணுமா? இப்போ கட்சிகள் அப்படிங்கிறத கடந்து, ஏன்னா இன்னைக்கு பாஜகவாக இருக்கட்டும் இல்லை சில கட்சிகள் மேலே வைக்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இவங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய பண மாஃபியா இருக்காங்க, அதானி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கப்போ டைரக்டாகவே இந்த மாதிரி பெரும் தொழிலதிபர்கள் டைரக்டாக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி அதில் இறங்குறாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் டைரக்டா இறங்குறாரு. அதவே வந்து பண முதல்ல தானே. ஆமா, அவரே ஒரு அவரை விட அதானியெல்லாம் வந்துட போகிறாங்க. அவரே பல கோடிக்கணக்கான பணம் பல கம்பெனிகளில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. பல கம்பெனிகளுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லா கட்சிகளுக்கும் அவர் காசு கொடுத்துருக்காரு. லாட்ரி சீட்டை வச்சுக்கிட்டு மேகாலயா அந்த லாட்ரி இந்த லாட்ரின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான லாட்ரிகள், சொன்ன லாட்ரி அந்த மாதிரி லாட்ரியெல்லாம் வச்சு பிச்சு உதறிட்டார். பட் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆமாம், இப்போ நான் அது சம்மந்தம் நானே சொல்லுவேன்னா. ஓகே, ஸோ அதெல்லாம் டைரெக்டாக அவங்களே இறங்குறாங்களோ, பெரும் தொழிலதிபர்களே பொலிட்டிக்கல் இறங்குறாங்களோ? தன்னுடைய பணத்தினுடைய செல்வாக்குன்னு நான் வந்துடுவேன்னு நினைக்கிறாரு. பட் அது எதுவும் அது நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்க. ஏன்னா மக்கள் வாக்கு போடுறதுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு சம்மந்தம் இல்லை. கான்ட்ராக்ட் கிடையாது. மகாராஷ்டிரா தெளிவாக காட்டிடுச்சு. ஓகே, ஸோ எல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.